தமிழ்நாட்டினுடைய பல மாவட்டங்களுடைய நீராதாரம் மட்டுமல்ல, தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் என்று அழைக்கப்படக்கூடிய டெல்டா மாவட்டங்களுடைய விவசாயமும் பாதிக்கப்படக்கூடிய வகையில் கர்நாடகத்தில் மேகதாது என்ற இடத்தில் கர்நாடக அரசு பல்லாயிரம் கோடி ரூபாய் செலவில் புதிய அணை கட்டுவதற்குண்டான முயற்சியை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. எனவே அந்த அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு தமிழக மக்களிடத்திலே தமிழக அரசுக்கு இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் கர்நாடக அரசு இதற்குண்டான முயற்சி எடுக்கின்ற பொழுதெல்லாம் நாம் சட்டமன்றத்திலே தீர்மானத்தை நிறைவேற்றி இருந்து விடுகிறோம். ஆனால் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் படிப்படியாக தங்களுடைய நிலைகளிலிருந்து சிறிதும் கூட விட்டுக் கொடுக்காமல் இப்பொழுது அந்த அணையை கட்டியே தீர்வோம் என்று ஒற்றைக்காலில, குறிப்பாக இப்பொழுது கர்நாடகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய சிவக்குமார் அவர்கள் தீர்க்கமான அந்த முயற்சியிலே ஈடுபட்டு வருகிறார். இந்த ஒரு சூழலில் கடந்த வாரம் தமிழகத்தில் கூடிய தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அந்த மேகதாது அணை கட்டக்கூடாது என்று அனைத்து கட்சிகளுடைய ஆதரவோடு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானம் நிறைவேற்றினால் மட்டும் போதா என்று சொன்னால், இதுபோன்ற தீர்மானங்களை கர்நாடக அரசு கண்டுகொள்வதே இல்லை. எனவேதான் இதற்கு ஒரு நிரந்தரமான முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் கூடிய அனைத்து அரசியல் கட்சிகள், சட்டமன்றத்திலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும், அதேபோல சட்டமன்றத்திற்குள் செல்ல அமல் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், பல விவசாய அமைப்புகள், சமூக அமைப்புகள் உள்ளடங்கிய அனைத்து அரசியல் கட்சிகள் சமூக அமைப்புடைய ஆலோசனை கூட்டத்தை விரைவாக தமிழ்நாடு அரசினுடைய முன்முயற்சியிலே நடத்தி அதில் கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து பிரதிநிதிகளையும் டெல்லி அழைத்து சென்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையிலேயே ஒரு குழு செல்ல வேண்டும். பாரத பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து இதற்கு ஒரு நிரந்தரமான முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் எந்த காரணத்தை கொண்டும் மத்திய அரசினுடைய நீர்வள மேம்பாட்டுத்துறை இந்த மேகதாது அணை கட்டுவதற்கு ஒன்று அனுமதி கொடுத்து கூடாது என்பதற்குண்டான கடுமையான அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய வகையில் காலம் தாழ்த்தாமல் சடங்குக்காக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிவிட்டு அப்படியே இருந்து விடாமல் உடனடியாக அனைத்து அரசியல் கட்சி கூட்டத்தை தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையில் நடத்த வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக இந்த நேரத்திலே வலியுறுத்துகிறேன். கடந்த 26ஆம் தேதி அன்று தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தலைமையில் போதை ஒழிப்பு மாரத்தான் பேரணி ஒன்று சென்னையிலே நடத்தப்பட்டிருக்கிறது. போதை என்று வருகின்ற பொழுது வெறும் நார்காட்டிக்ஸ், அதாவது மாத்திரைகள் மட்டுமல்ல, மிக முக்கியமாக தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களையும் பெரியோர்களையும் குடும்பங்களையும் சீரழிக்கக்கூடியது மது ஆகும். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தமிழ்நாடு வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவளிக்கக்கூடிய அதனுடைய இளைஞர்கள், அதேபோல பெண்கள், கிராமந்தோறும் நகர்ப்புறத்திலேயும் பெண்களிடத்தில் விஜய் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்தும் மதுக்கடைகளையும் மூடுவதற்கு நடவடிக்கை எடுப்பார், எனவே வாக்களியுங்கள் என்று அவர்கள் வாக்கு சேகரித்தே 107 இடங்களை பெற்றிருக்கிறார்கள், ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கிறார்கள். எனவே போதை ஒழிப்பிற்கு மாரத்தான்
ஓட்டப்பந்தயம் நடத்தக்கூடியது, விழிப்புணர்வு நடத்தக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் போதை என்பதில் மதுதான் மிக முக்கியமானது என்பதை மறந்துவிடக்கூடாது. வெறும் கஞ்சாவோ அபினியோ மட்டுமல்ல, தமிழ்நாட்டை ஒட்டுமொத்தமாக, அதாவது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு விளைவிக்கக்கூடியது மது. எனவே அந்த மதுவை ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் பூரணமான மது விலக்கு அமல்படுத்த வேண்டும். இதற்கு உடனடியாக அவர்கள் பதில் சொல்வார்கள். எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அதனுடைய ஒரு பங்காக 717 டாஸ்மாக் கடைகளை மூடியிருக்கிறோம் என்று சொல்வார்கள். அது வெறும் கண்டுடைப்பு. அரசாங்கம் நடத்தக்கூடிய, அதாவது பேருந்து நிலையம் அல்லது கோவில்களுக்கு அருகாமையில் அரசாங்கம் நடத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகளை மூடியிருக்கிறார்களே தவிர மனமகிழ் மன்றங்கள் என்ற பெயரில் FL2 பார்கள் எந்த இடத்திலும் மூடப்படவில்லை. எனவே எந்த அளவிற்கு கடந்த காலங்களில் மது விற்பனை நடந்து கொண்டிருந்ததோ அதனுடைய அளவு ஒரு துளி கூட குறையாமல், ஒரு ரூபாய் கூட குறையாமல் மது விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது. எனவே போதை என்ற போதையால் தமிழகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. எனவே கடந்த கால ஆட்சிகள், அது திமுகவாக இருந்தாலும் சரி, அண்ணா திமுகவாக இருந்தாலும் சரி, தேர்தலுக்கு முன்பாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்று சொல்லி தான் அவர்கள் கடந்த 2011 வந்தாங்க, 2016 வந்தாங்க, 2021 வந்தாங்க. ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் அதை நடைமுறைப்படுத்தவில்லை. இவர்களை போல அவர்களும் நீதிமன்ற உத்தரவுப்படி 500 கடைகளோ 1000 கடைகளோ 700 கடைகளோ மூடி இதாக காட்டினார்கள். அதுக்கு பிறகு அதை எப்போ திறந்தார்கள் என்று சொல்ல முடியாது. எனவே அதுபோன்ற ஒரு ஏமாற்று இந்த ஆட்சியிலும் நடந்துவிடக்கூடாது என்று கவலையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே தமிழ்நாட்டு மக்களுக்கு பல்வேறு விதங்களிலே நீங்கள் மாற்றத்தை கொண்டு வரப்போகிறோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய தலைமையிலான அரசு இதிலே அவர்கள் என்ன சொன்னார்களோ, என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தார்களோ அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் அது உண்மையாக இருக்கணும். எங்களுக்கு ஒரு கால நிர்ணயம் செய்ய வேண்டும், டைம் நிர்ணயம் செய்யணும். எப்பொழுது தமிழ்நாட்டில் நீங்கள் பூரண மதுவிலக்கு, அதாவது போதையை நிறுத்துவதற்கு, போதையை முற்றாக தடை செய்வதற்கு எப்பொழுது முடிவு செய்ய போகிறீர்கள்? அது இன்னும் 6 மாதத்தில் பூரணமான மதுவிலக்கு கொண்டு வரப்போகிறீர்களா, 1 வருஷத்திலா, 1.5 வருஷத்திலா, 2 வருஷமா என்பதை நீங்கள் அந்த தேதியை குறிப்பிட வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் வலியுறுத்துகிறேன். எனவே இது தமிழ்நாட்டில் நாங்கள்லாம் தொடர்ந்து கடந்த பல வருடங்களாக தமிழ்நாட்டில் இந்த மதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கிராமந்தோறும் பிரச்சாரம் செய்து வருகிறோம். ஆனால் மக்கள் என்ன சொல்றாரு? ஐயா, அந்த கடையை மூட வையுங்க, கடையை மூடி இருக்கிறதுனால தானே நாங்களே குடிக்க போகிறோம் என்று அந்த ஆண்களே சொல்லுகிறார்கள். எனவே அவர்களே அவர்களை குடிக்க வைப்பது இந்த டாஸ்மாக் கடைகள் தான். அதனால நீங்கள் என்ன திட்டங்கள் கொண்டு வந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் பூரணமான மதுவிலக்கை கொண்டு வராமல், மதுவுக்கு ஒரு முடிவு கட்டாமல், நீங்கள் போதைக்கும் ஒரு பிற மருந்துகளுக்கும் முடிவு கட்ட முடியாது. மது அருந்திட்டு தான் கஞ்சா போடுறான், பிற வஸ்துக்களை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் ஒன்றிலிருந்து, மதுவிலிருந்து, அது பீரோ, பிராந்தியோ, விஸ்கியோ, அது போன்ற மருந்துகள், அது போன்ற போதைகள் இருந்து கஞ்சா இதைகளை பிரிக்க முடியாது. இது குடிக்கிறவங்க அது குடிக்கிறான், அது குடிக்கிறவங்க இது குடிக்கிறான். அதனால தமிழ்நாட்டில் போதையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை உணர்ந்த நீங்கள், அதற்காக ஓட்டப்பந்தயத்தை துவங்கியிருக்கக்கூடிய நீங்கள் இதையும் மதுவையும் நிறுத்துவதற்கு உண்டான கால நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் தமிழ்நாடு அரசை வலியுறுத்துகிறேன். 3, அண்மையில் கடந்த 4 தினங்களுக்கு முன்பு திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு இறால் பதனிடம், அதாவது ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த தொழிற்சாலையில் விபத்துக்கள் ஏற்பட்டு இதுவரையிலும் 15 பேர் இறந்திருப்பதாக செய்திகள் வருகின்றன. ஆனால் அதில் என்ன அப்படின்றா, அந்த செய்தி வருகின்ற போது, வெளியே வருகின்ற போது 7 பேர் இறந்து விட்டார்கள் என்பதுதான் செய்திகள் வந்தது. ஆனால் தமிழ்நாட்டினுடைய பல அமைச்சர்கள் சென்றவர்கள் 2 பேர் என்றே சொல்லிக் கொண்டிருந்தார். இதெல்லாம் தவறான, இது அரசுக்கு நேரடியாக இதில் பங்கு இருக்குது என்று யாரும் குற்றம் சாட்ட முன்வரவில்லை.
அது ஒரு தனியார் நிறுவனத்தில் நடந்தது. அது அரசு நேரடியாக ஒன்று அவர்களை ஆய்வு செஞ்சிருக்கணும் அப்படிங்க, அது வேறு பிரச்சனை. இருந்தாலும் கூட ஃபேக்டுகளை உண்மையை ஒத்துக்கொள்வதற்கு அரசு எந்த விதத்திலும் தயங்க கூடாது. அந்த வகையில் அவர்கள் பெரும்பாலானவர்கள் வெளி மாநிலத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். 15 பேரோ இல்லை 18 இன்னும் எத்தனை பேர் ஆபத்தான இருக்கிறாங்க தெரியல. அவர்களுக்கு வெறும் 2 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் போதாது. அது முறையாக அவர்கள் யாராக இருந்தாலும் இந்திய குடிமக்கள், தமிழ்நாட்டில் அவர்கள் தங்களுடைய உழைப்பை அர்ப்பணித்து செய்திருக்கிறார்கள். அவர்களும் மனிதர்கள். அவங்க குடும்பங்களுக்கும் தாராளமாக நிதியுதவி செய்யணும். அதுபோக இனிமேல் இது போன்ற தொழிற்சாலைகளில் குறிப்பாக இந்த மீன் பதன தொழிற்சாலைகள், தமிழ்நாட்டை சிவகாசியை மையமாக வைத்து இயங்கக்கூடிய தீப்பெட்டி தொழிற்சாலைகள், அதே போல் மிக முக்கியமாக பட்டாசு தொழிற்சாலை, இது போன்றவில் அடிக்கடி ஏற்படக்கூடிய விபத்துகளை தடுக்கக்கூடிய வகையில் அரசு தீர்க்கமான முடிவெடுக்கணும், ஆய்வுகள் செய்யணும். அதில் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். அடுத்தது தமிழ்நாட்டில் இப்பொழுது ஒரு புதிய கலாச்சாரம் வேகமாக பரவி வருகிறது. மது போதையை விட மிக மோசமான ஒரு அரசியல் கலாச்சாரம் பரவி வருகிறது தமிழ்நாட்டில். அதாவது இந்தியாவில் 1952 இந்தியா முழுமைக்கும் முதல் தேர்தல் நடந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் ஆங்கிலேயருடைய காலத்திலே நீதி கட்சியெல்லாம் பங்கு பெற்றிருக்குது. அப்பொழுதே ஆட்சியில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். 52 நம்முடைய இந்திய அரசியல் சாசனப்படி ஆட்சி நடைபெறுகிறது. 67க்கு பிறகு தமிழ்நாட்டில் 2 திராவிட கட்சிகளும் ஆட்சியிலே இருந்து வருகிறார். கூட்டணிகள் எல்லாம் பல நேரங்களிலே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு தேர்தலுக்கு இருப்பார்கள், அடுத்த தேர்தலுக்கு மாறுவாங்க. ஆனால் இந்த தேர்தலுக்கு பிறகு ஒரு கட்சியிலே வெற்றி பெற்றவர்கள், ஒரு அணியிலே வெற்றி பெற்றவர்கள் இன்னொரு அணிக்கு இழுக்கக்கூடியதோ அல்லது கவரக்கூடியதோ போன்ற செயல்கள் நடைபெறுகின்றன. அதன் காரணமாக தமிழ்நாட்டில் இப்பொழுது வரையிலும் 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேர்தல் வரக்கூடிய சூழல் இருக்கிறது. இது 6ஓடு நிற்குமா, இது 16 ஆகுமா, 60 ஆகுமா, 100 ஆகுமான்னு சொல்ல முடியாத அளவுக்கு தினமும் இவர் இந்த கட்சியிலிருந்து அந்த கட்சிக்கு போகிறார், இவர் மாறுகிறார், இன்னும் 6 பேர் தயாராக இருக்கிறார்கள், இன்னும் 10 பேர் தயாராக இருக்கிறார்கள். தமிழ்நாடு இது ஒரு எந்த அளவுக்கு ஒரு நாகரிகமான அரசியலுக்கு சொந்தக்கார மாநிலமாக இருந்ததோ அந்த தமிழ்நாடு அண்டை மாநிலங்களாலும் இந்தியாவிலும் உலக அளவிலும் இதை ஒரு கேலி கூத்தாக பார்க்கக்கூடிய நிலைக்கு இந்த தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்கிறது. அதை பல்வேறு விதங்களிலே அதை விமர்சனம் செய்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்களை குதிரை பேரத்தின் மூலமாக இழுக்கக்கூடிய செயல்கள் நடைபெறுகின்றன சொல்லுகிறது. இதை நான் பொதுவாக வேண்டுகோள் வைப்பது, இந்த போல ஒரு கட்சியில் அல்லது ஒரு அணியில் வெற்றி பெற்றுவிட்டு ஒரு சில பதவிகளுக்காகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ எந்த மக்களுக்கு கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு ஏப்ரல் 23ஆம் தேதி, இன்னைக்கு 2 மாதம் தான் ஆயிருக்கு, 2 மாதங்களுக்கு உள்ளாக நீங்கள் மனத்தை மாற்றுவது, உங்களுடைய எண்ணங்களை மாற்றுவது அந்த உங்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் ஆகும். அந்த தவறுகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்யக்கூடாது. அந்த சட்டமன்ற உறுப்பினர் அந்த தவறு செய்யக்கூடிய வகையிலேயும் மற்றவர்களும் அந்த எடுக்கக்கூடாது. தங்களுடைய வேறொரு அணியிலிருந்து அல்லது வேறு கட்சியிலிருந்து இந்த நேரத்தில் ஒரு ஆட்சியை நிலை கொள்ள வைப்பதற்கு அல்லது ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கு வருகிறார்கள் என்று சொன்னால் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவது என்பதைப் போல அரசியலில் கரணம் தப்பினால் மரணம் ஆகும். அதனால் எந்த காரணத்தை கொண்டோம் எஸ்டாப்ளிஷ்டு நாம்ஸ் தமிழ்நாட்டில் அது ஒரு எழுதப்படாத சில விதிகள். அதனால் ஒரு அணியிலிருந்து ஜெயித்து விட்டால் அந்த அணியிலே இருக்க வேண்டியதுதான் கடமை. அது வெற்றியோ தோல்வியோ ஆட்சி வருகிறதோ இல்லையோ. அதே போல்
இந்த பக்கம் நமக்கு தேவை அப்படிங்காக அந்த பக்கத்தில் அவர்களை வந்து வேறு வேறு விதங்களில் ஆசைவர்கள் வார்த்தைகள் காட்டியும் இழுக்குவதும் வந்து அரசியல் நாகரிகமாகாது. அதுபோல் யாரும் ஈடுபடக்கூடாது என்பதையும் இந்த நேரத்தில் நான் வந்து தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நாங்கள் வந்து இப்பொழுது வந்து ஒருவேளை தேர்தல் வரக்கூடாது. எங்களை பொறுத்த மட்டிலும் வந்து எந்த காரணத்தை கொண்டும் இந்திய தேர்தல் ஆணையம் சரி இந்த மாதிரி வந்து ஃபார் மியர் பொலிட்டிக்கல் கெயின் அரசியல் லாபங்களுக்காக தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்வதும் உடனடியாக அது வந்து காலியாகிவிட்ட இடங்களாக தேர்தல் ஆணையம் உடனடியாக அறிவிப்பதும் அதில் தேர்தல் நடத்துவதும் வந்து மீண்டும் பலவிதமான ஊகங்களுக்கும் பலவிதமான தவறான நடவடிக்கைகளுக்கும் வழிவகுத்துவிடும். எனவே இந்திய அளவில் இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தை கூட மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இது குறித்து விரைவில் வந்து நான் வந்து இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர், பாரத பிரதமர், அதே போல் தேர்தல் ஆணையத்தையும் வந்து அணுகுவதற்காக இருக்கிறேன். அதுக்கிடையில் இந்த தேர்தல் நடைபெறுமா இல்லையான்னு தெரியல. தேவைப்பட்டால் நீதிமன்றத்தினுடைய துணையை கூட நாடுவதற்கு வந்து நாங்கள் முடிவு செஞ்சுக்கிறோம். காரணம் என்று சொன்னால் இது வந்து ஒரு டோட்டலாக மக்கள் மத்தியில் தமிழக அரசியல்வாதிகள் மேலேயே எல்லாருக்கு மேலேயும் ஒரு அருவருப்பையும் அவநம்பிக்கையும் உருவாக்குது. அதனால் இந்த நிலை தமிழ்நாட்டில் வந்திருக்கக்கூடாது, இனிமேல் வரக்கூடாது. வந்த நிலையைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளாகும். இல்லை, நாங்கள் வந்து அலையன்ஸே ஒன்றும் இல்லைங்க. 2026 அசம்பிளியில் நாங்கள் வந்து எங்களுடைய தன்மானத்தை காப்பதற்காக தனித்து போட்டியிட்டோம். அந்த நிலையில் தான் இருக்கும். அதாவது சேரிட்டி பிகின்ஸ் இட்ஸ் ஹோம்னு சொல்லுவாங்க. எப்பவுமே வந்து இந்த வீட்டை தூய்மைப்படுத்துறது எதிர்த்து வீட்டை விட தன்னுடைய வீட்டை முதல்ல தூய்மைப்படுத்தணுங்க. அந்த வகையில் தமிழ்நாடு வெற்றி கழகத்தினுடைய அமைச்சர்கள் வந்து இது போல் வந்து போதைப் பொருளுக்கு பழக்கப்பட்டிருக்கிறாங்க அல்லது அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் சொன்னால் அது வந்து மிகவும் ஒரு தவறான முன்னுதாரணம், கடுமையான நடவடிக்கை அவங்க மேல் எடுக்கணும். இல்லை, அதை வந்து முழுமையாக வந்து ஆய்வு செஞ்சு அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது அப்படிங்கிறத எல்லா விதமான விஞ்ஞானபூர்வமான மெத்தடில் அதை ஆய்வு செஞ்சிடும். இல்லைங்க, இது மட்டும் இல்லைங்க. ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்து நான் வந்து பொதுவாக வந்து உங்களுக்கு தெரியும், எல்லா கல்லும் போதை தான்ங்கிற பிரச்சாரம். அந்த கல் குழந்தைகளுக்கு ஒருத்தர் கொடுத்து காட்டினா அதே கடுமையாக எடுத்துக்கிறேன் ஆச்சுங்களா. அதனால் குழந்தைகளை எல்லாம் வந்து பரிசோதனைகளாக கினிபிக்ஸாக பயன்படுத்தப்படக்கூடாது. அது எந்த மதமும் அது கொடுக்கக்கூடாது. இல்லை, இது வந்து இல்லை ஒரு அலையன்ஸ் இல்லைங்க. அதிமுகவிலிருந்து அந்த கட்சியை சார்ந்தவர்களும் நிறைய வெளியே போறாங்க, வேற போறாங்க. அந்த கூட்டணியில் இருந்தவர்களும் அதாவது வந்து இருந்தவர்களும் நிறைய பேர் வந்து அந்த கூட்டணியில் இன்னும் போறாங்க. அதே போல திமுகவில் இருந்தவர்களும் கூட்டணியிலிருந்து வெளியே போறாங்க. இது வந்து தமிழ்நாட்டுடைய அரசியல்வாதிகள் யாரும் கொள்கை கோட்பாடோடு இல்லை. லட்சியமெல்லாம் அவங்க வந்து வெளியே தான் பேசினாங்க. ஆதாயத்துக்காக மட்டும்தான் அவர்கள் வந்து அந்த கட்சியில நீடித்தார்கள் என்பதுதான் வெளியே தெரியுதே தவிர பதவி இல்லைன்னா உயிரா போக போகுது. என்ன ஆகுது? ஒரு 6 மாசம் பொறுக்கலாம், 1 வருஷம் பொறுக்கலாம், ஒருவேளை 5 வருஷம் கூட பொறுக்கலாம். எந்த லட்சியத்துக்காக வந்து நாங்கள் இருக்கிறோம்? நாங்கள் வந்து அண்ணா வழியில, எம்ஜிஆர் வழியில, பெரியார் வழியில நாங்கள் வந்து சமூக இதே அத்தனையுமே வந்து பொய்யானதாகவும் போலியானதாகவும் மக்கள் இந்த அரசியல்வாதிகள் மேலேயே ஒரு தவறான எண்ணத்துக்கு வருவதற்கு இப்பொழுது இந்த நம்முடைய தமிழ்நாட்டிற்குரிய அரசியல்வாதி ஒரு தவறான முன்னுதாரணங்களை ஏற்படுத்துகிறார்கள்.
விஜய் சார் அவருடைய பயணித்த வெங்கட் ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க. அது எப்படி சார் பாக்குறீங்க? அவரோட ப்ரொடியூசர் அது மிக மிக தவறான செயலுங்க. அது மிக மிக தவறான செயல். அதாவது நீங்க டெல்லி சிறப்பு பிரதிநிதி என்று சொல்லுகின்ற பொழுது தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டவர்கள், தமிழ்நாட்டினுடைய வரலாறை புரிந்து கொண்டவர்கள், தமிழ்நாட்டு மக்களுடைய அபிலாஷைகளை எடுத்து சொல்லக்கூடியவர்கள் அந்த இடத்துல இருக்கணும். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலிருந்து அது சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ வேறு யாரு டெல்லி சென்றாலும் அவர்களுக்கும் அவர்கள் கைடு பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். ஆனால் எந்த விதமான அரசியலே தொடர்பில்லாதவர்கள், அவருக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் எந்த விதமான தொடர்புமே கிடையாது. அவர் தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ அமைச்சராகவோ இருந்து தமிழ்நாட்டை புரிந்து கொண்டவர் அல்ல. அப்படிப்பட்ட ஒருவரை தனக்கு வேண்டியவர், தன்னோடு பழகியவர், தனக்கு நம்பிக்கையானவர் அப்படிங்கிற தீர்மானிக்கக்கூடிய போஸ்ட் அல்லது அது. நீங்க உங்க சட்டமன்ற உறுப்பினர் எத்தனை பேர் ஆக்கிக்கிறீங்க, உங்களுக்காக கோஷம் போட்டவங்களை ஆக்கிக்கிறீங்க, அது வேறு. ஆனால் இது யூ ஆர் ரெப்ரசென்டிங் தமிழ்நாட்டினுடைய, இது தமிழ்நாடு அரசு. இட் இஸ் நாட் தமிழ்நாடு வெற்றி கழகத்தினுடைய பிரதிநிதி அல்ல. எஸ், அவருக்கும் அரசியலுக்கும் எந்த விதமான தொடர்புமே இல்லை. அவர் ஏதோ ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தா சொல்றாங்க. அது அவரை கொண்டு இதில் போட்டால் அது எப்படி, அதுவும் கெட்டு போகும், இதுவும் கெட்டு போயிடும். ஆனால் தவறானது. இந்த நடைமுறைகள் எல்லாம் விஜய் அவர்கள் கைவிடணும். இது அவருடைய அரசுக்கு தேவையில்லாமல் கெட்ட பெயரை உயிராகும். இல்லைங்க, இதுல ரொம்ப முக்கியமா வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு தலைமைச் செயலகம், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு, பல அரசுகள் இருக்குதுங்க, பல மாநிலங்கள் இருக்குது. தமிழ்நாட்டை விட 2 மடங்கு 3 மடங்கு ஜனத்தொகையில் இருக்கக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேசம், அதே போல ராஜஸ்தான், அதே வெஸ்ட் பெங்கால். ஆனால் கவர்மெண்ட் நீங்கள் யூபின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கவர்மெண்ட் கிடையாதுங்க. இங்கெல்லாம் சின்ன கவர்மெண்ட்ஸ். அரசு இவ்வளோ பெருசு வலியானது கிடையாது. ஆனால் இந்தியாவிலே மிகப்பெரிய வலுவானது அரசு. இங்கே தமிழ்நாடு அரசு வலுவான அரசு. அந்த அரசை தீர்மானிக்கக்கூடிய இடம் தலைமைச் செயலகம். தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் அங்கே நம்பர் 1 சக்தி. அவருக்கு உதவக்கூடியவர்கள் ஏதோ சோசியல் மீடியாவில் ஒர்க் பண்ண ஆச்சுங்களா, ஏதோ சாமி, ஆரோக்கிய சாமி, அந்த சாமி, விஷ்ணு பிரசாத், இதெல்லாம் யாரோடும் தொடர்பு அற்றவர்கள், மக்களுக்கு தொடர்புக்கு அற்றவர்கள். அவங்க எப்படி இப்போ நான் எனக்கு மாஞ்சோலி தேயிலை தோட்ட தொழிலாளருடைய பிரச்சனையை தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். 4 தடவை அவர்கள் லெட்டர் எழுதிச்சு. இன்னைக்கு வரலும் தமிழ்நாடு முதலமைச்சர் டேபிளுக்கு போச்சான்னு தெரியல. ஆனால் நடிகைகள் போய் உடனடியாக பார்க்க முடியுது. அதே போல் இடஒதுக்கீடு சம்பந்தமாக பார்க்கணும்னு நினைக்கிறேன், அது பார்க்க முடியல, நாங்கள் லெட்டர் எழுதிட முடியல. அதே போல் நீங்கள் சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்துறீங்க. சமூக நீதி கணக்கெடுப்புக்கும் அவர்களுக்கு சோசியல் மீடியாக்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அவங்க தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டில் எத்தனை சாதிகள் இருக்குது, ஒவ்வொரு சாதியும் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கார்கள், யார் வறுமையில் இருக்கிறாங்க, யார் சமுதாய கொடுமை ஆளாயிருக்கிறாங்க, அதை எடுத்துரைக்கிறதுக்கு நீங்கள் யாராவது இது வரலும் இந்த 2-1.5 மாதத்தில் நீங்கள் யாராவது ஒரு முக்கியமான ஒரு விவசாயத்தினுடைய பிரதிநிதியோ ஒரு சமுதாயத்தினுடைய பிரதிநிதிக்கு நீங்கள் வாய்ப்புகளை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கீங்களா? இல்லை. ஏன்னா அவங்க உட்கார்ந்துக்கிறவங்க அப்படிப்பட்டவர்கள். எனவே தொடர்ந்து அதுவும் கூட அந்த பழனிசாமி அவருக்கு கூட அஃபீஷியலாக நீங்கள் கொடுக்கறது 1 மாதத்துக்கு முதல்ல போடுறீங்க, 1 மாதத்துக்கு அவர் தான் போடாரு. அப்போது இதுக்குள்ளேயெல்லாம் ஒரு கமுக்கமாக வேறு டிரான்ஸ்பரன்சி. நீங்கள் விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்பாக நடந்த பிரச்சார கூட்டங்களில் நீங்கள் என்னெல்லாம் பேசுனீங்களோ அதையெல்லாம் மீண்டும் நினைவு கூறணும். நீங்கள் வெளிப்படையான அரசு இருக்குன்னு சொன்னீங்க. வெளிப்படையான அரசுக்கு முதல்ல முக்கியமானது உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் நேர்மையானவர்கள், நாணயமானவர்களாக, அவங்க எளிதாக அப்ரோச் பண்ணக்கூடியவர்கள், ஊழற்றவர்களாக இருக்கணும். ஸோ அப்படி இல்லாமல் கமுக்குமா போட்டு யார் போய் அவங்கள தொடர்பு வைக்கிறது? எப்படி தொடர்பு வைக்கிறது? எப்படி இந்த அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையோடு நடைபெற முடியும்? ஆனால் பல கேள்விகள் இருக்கிறது. அதில் அவருடைய இல்லை, எல்லாருமே பல பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு நீங்க வெளிப்படையான ஒரு அரசாங்கம், நேர்மையான அரசாங்கம் நடத்தணும்னு நினைக்கிறீங்க. பல பேருக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பிரச்சனைகள் வச்சிருப்பாங்க. அப்ப அந்த கட்சிகள் தங்களுடைய அந்த பிரதிநிதிகள், விவசாய பிரதிநிதிகளை மேகதாதுக்கு பெட்டிஷன் கொடுக்கணும்னு நினைச்சாலும் நீங்க வாய்ப்பு கொடுக்கணும்ல. இன்னைக்கு வாய்ப்பு கொடுத்தா நான் பார்த்து சொல்ல முடியும். ஸோ அதனால அரசாங்கம் வெளிப்படைத்தன்மை என்று சொன்னால் மட்டும் போதாது, அது செயலிலும் இருக்க வேண்டும்.
புதிய தமிழகம் கட்சி வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படின்னா அவங்களுடைய தொண்டர்களுக்கு நிர்வாகிகள் யாராவது உங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்களா? நம்ம தாவேக்காவோட இல்லை நாங்கள்லாம் கூட்டணி பற்றியோ இதை பற்றியெல்லாம் யாரும் அந்த மாதிரி எல்லாம் நாங்கள் எங்கள் கட்சியை நாங்கள் அப்படி தயார் பண்ணி வைக்கிறீங்க. எங்களுடைய கட்சியே வந்து சோசியல் இஷ்யூஸ், சமூக பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக மட்டும்தான் எங்களுடைய கட்சி தொண்டர்களை நாங்கள் தயார் பண்ணி வச்சுக்கிறேன். சுயமரியாதைக்கு தன்மானத்தை பாதுகாப்பதற்காகத்தான் அந்த கட்சி வந்து தங்களுடைய ஐடென்டி, தங்களுடைய அடையாளத்தை மீட்டெடுப்பதற்காகவும் அடக்குமுறை ஒடுக்குமுறைகளிலிருந்து மீட்பதற்காக ஒரு போராளிகளை தான் தயார் பண்ணி வச்சுக்கிறோம். தவிர நான் வந்து ஆதாயத்துக்காக அணி மாறணும், அங்க ஜம்ப் பண்ணணும் அப்படின்னு யாரையும் தயார் பண்ணி வைக்கிறேன். இல்லை, அதாவதுங்க, நாங்கள் பல்வேறு விஷயங்களை வந்து தேர்தலுக்கு முன்பாக புதிய தமிழகம் கட்சியை மிக முக்கியமாக வந்து தமிழ்நாட்டில் ஊழல் மலிந்து விட்டது. ஊழல் வந்து தமிழ்நாட்டில் வந்து புரையோடி போயிடுச்சு. அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரையிலும் ஊழல் இருக்குது. அது முற்றாக ஒழிக்க வேண்டும் என்பதில் வந்து நாங்கள் தெளிவாக இருந்தோம். அதேபோல் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு வந்து கொண்டு வரணும். அதேபோல் சாதி ரீதியான பிரச்சனைகள் தீர்வணும், கௌரவ கொலைகள் தடுக்கப்படணும், இடஒதுக்கீடுகள் வந்து முறையாக வந்து எல்லாருக்கும் சமமாக கொடுக்கப்படணும், பெண்கள் குழந்தைகளுக்கான பாதுகாப்புகள் வந்து உறுதி செய்யப்படணும். இப்படி இதுதான் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். அதே போல் தமிழ்நாட்டில் தொடங்கப்படக்கூடிய தொழிற்சாலைகள், இப்போ தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி தொடங்கக்கூடிய தொழிற்சாலைகளில் தமிழர்களுக்கு முன்னுரிமை இருக்கணும், உள்ளூர்காரருக்கு முன்னுரிமை இருக்கணும், அந்த கிராமத்துக்காரருக்கு முன்னுரிமை இருக்கணும். இதெல்லாம் தான் எங்களுடைய ஆப்ஜெக்டிவாக இருந்தது. இதெல்லாமே ஒரே நாள் நடைபெறும்னு நான் சொல்ல முடியாது. அதை வந்து சார் என்ன சார் 40 நாளுக்குள்ள அவங்க இப்பொழுது வந்து 2 விஷயத்தை நான் பார்க்குறேன். ஒன்று, அவர்னால் செஞ்சிருக்க வேண்டியது பூரண மதுவிலக்கு வந்த உடனே கையெழுத்து போட்டு எடுத்திருக்க முடியும். அதை அவங்க செய்யலை. அதுக்கு பல 714 கடைகளை மட்டும் டோக்கனாக அடையாளமாக மூடிடுறதாக சொல்லிட்டு அதோடு நிறுத்திட்டாங்க. 2வது, ஊழல் ஒழிப்பு நடவடிக்கையில் அவர்கள் வந்து பல நடவடிக்கைகளை எடுத்ததாக சொல்லுகிறார்கள். அது பல பரவலாக பேசப்படுகிறது. மேலே வந்து ஊழல் இல்லை அப்படின்னு பேசப்படுகிறது. இது எந்த அளவுக்கு வந்து கிராம அளவுக்கு, கிராமம் அதாவது வந்து ஒரு வில்லேஜில் ஒரு பட்டா வாங்கிறதுக்காக ஒரு விவசாயி வந்து ஒரு விவசாயி தலையாரிகிட்ட போய் நிற்கிற போது தான் உண்மையாக தெரியும் இது வந்து மேலே இருக்கிற எஃபெக்ட் கீழே வந்திருக்குதா இல்லையா அப்படின்னு. ஒரு தாலுக்கா ஆஃபீஸ் போகிறபோது தான் தெரியும் பட்டா சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அதே போல் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறபோது தான் தெரியுங்க. இதெல்லாம் வந்து மேலே நீங்கள் சொல்லக்கூடிய ஊழல் ஒழிப்பு, லஞ்ச ஒழிப்பு அல்லது பார்ட்டி ஃபண்ட் அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு பெர்குலேட் ஆகி கீழே வந்து சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்குதுங்கிறத நான் பொறுத்து இருந்து பார்த்து தான் சொல்ல முடியும். இன்று அதை பற்றி சொல்ல முடியாது. மேலே ஒரு முயற்சியை மேற்கொள்வதாக சொல்லப்படுகிறது, அதை கேள்விப்படுகிறோம். ஆனால் அதே சமயத்தில் இது அனைத்து மக்களுக்கும் அது போய் சேருதா இல்லையாங்கிறத இன்று நான் சொல்ல முடியாது. இல்லை, அது ஒட்டுமொத்தமாக மூடப்பட வேண்டியதுங்க. ஆக்சுவலாக வந்துங்க, அவங்க வந்து அதில் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க. அதாவது ஒரு கேஸுக்கு வந்து பிற மதுவாய்களாக இருந்தால் 90 ரூபா, பீராக இருந்தால் 40 ரூபா, அது மாதிரி வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 100லேருந்து 120 கோடி ரூபாய் வந்து பார்ட்டி ஃபண்டு போயிட்டு இருந்தது. ஆண்டுக்கு வந்து 1200 கோடி ரூபாய் அதன் மூலமாக நாங்கள் மிச்சப்படுத்தி அதை வந்து டேக்ஸாக எடுத்து கொண்டு வரேன்னு சொல்கிறேங்க. உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் உங்களுக்கு கீழிருந்து மேலே வரலும் ஊழலில் சிக்கி தெரிவிக்கக்கூடியது டாஸ்மார்க். அது ஊழல் மட்டும், அது ஊழல், அதாவது என்ன சொல்ல போனால் ஊழல்னு சொல்லுவாங்க, சாராயத்தை ஊழல். அதனால ஊழல்லே ஊர்ந்து டாஸ்மார்க். அது மட்டுமல்ல, அது வந்து சமுதாயத்துக்கு மிகப்பெரிய கேடு. அதனால் வெள்ளை அறிக்கை கேட்பதால் வந்து நீங்கள் வந்து சொன்னாலும் கூட அது இப்போ தான் அது பெரிய பலன். நீங்கள் டாஸ்மார்க் மூடிருங்கிறதா ஒன்று வெள்ளை அறிக்கை விடுத்துட்டு இவ்வளோ லஞ்சம் வாங்கினாங்கன்னு சொன்னால் மட்டும் பத்தாது. அந்த லஞ்சம் வாங்குவதற்கு உண்டான வாய்ப்பளிக்கக்கூடிய இந்த டாஸ்மார்க்கை முழுமையாக மூடுங்க. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் முதல்ல வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா சொன்னாங்க. அன்னைக்கு வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கி ஒரு அமைச்சருக்கு போகிறதாக சொல்லப்பட்டது. ஆனால் அதே வந்து இப்பொழுது 20 ரூபாய் வாங்கப்படுவதாக தெரிகிறதுங்க. ஆனால் அதை நியாயப்படுத்துகிறாங்க. அதுக்கு கேட்டால் நாங்கள் அது வாடகை கொடுக்கணும், எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும், பழைய பாட்டில் வாங்கணும். அன்று எது குற்றமாக சொல்லப்பட்டதோ
அன்று எது வந்து அதை வைத்து பிரச்சாரம் செய்யப்பட்டதோ அது இன்று நியாயப்படுத்தப்படுகிறது. அப்புறம் இது எப்படி சரியா இருக்க முடியும்? அப்போ ஊழல் ஒழிக்கிறதுக்குள்ள நீங்க சொல்லுவதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும் பெரிய வேறுபாடு ஆகிறது. சார், தேர்தல் வாக்குறுதிகளை வந்து தாவேகா நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. ஆனா அது பல விதங்கள வந்து அவங்க இன்னும் செயல்படுறதுக்கு திமுக அரசை வந்து அன்றைய திமுக அரசு காரணமா சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதாவது திமுக அரசு காரணமாக இருந்த காரணத்தினால்தான் திமுக அரசு மாற்றப்பட்டு விட்டது. இனிமேல் அவர்களை குற்றம் சுமத்தி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. உங்ககிட்ட டோட்டல் பவர் கொடுக்கப்பட்டாச்சு, எடுத்தாச்சு. நீங்க இனி சரி செய்யணுமே தவிர அதை விட்டு திமுக மேல குற்றம் சொன்னதுக்கு தான் திமுகவை ஆட்சியில் இருந்து விட்டுட்டு உங்ககிட்ட போய் கொடுத்துக்கிறாங்க. மீண்டும் திமுக மேல எதுக்கு பார்த்து சொல்றீங்க? நீங்க வந்து அந்த ஆளுநர் உரையிலையும் அதே போல வந்து வெள்ளை அறிக்கை கொடுத்தலையே, நீங்க வந்து 13 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி பிளஸ் வந்து பிற டிபார்ட்மெண்ட் இபி போக்குவரத்து வாங்க செய்து 13 லட்சம் கோடி ரூபாய் வந்து கடன் சொன்னீங்க. நான் அப்பொழுதே வந்து என்னுடைய இதில் கேள்வி, 13 லட்சம் ரூபாய் கடன் அதிகமாக வாங்கியிருக்கு சொன்னா அது வந்து ஊதாரித்தனமாக செலவிடப்பட்டதா அல்லது ஊழல் நடந்திருக்கிறதா என்பதை இந்த அரசு சுட்டிக்காட்டி இருந்தால் அது வந்து அந்த வெள்ளை அறிக்கை விட்டதுல ஒரு நன்மை பயந்திருக்கும். அது இல்லாம வெறுமனே வந்து வெள்ளத்தால கருப்பு மையால் நிரப்புறதால் அது எப்படி வெள்ளை அறிக்கை ஆக முடியும்? அதனால இப்போ அந்த இபிலேயே டிபார்ட்மெண்ட் நீங்க வந்து என்ன கொண்டு சொல்ல வந்தீங்க, அது ஊழல் சொல்ல வந்தீங்க, அது எங்கேயுமே கண்டுபிடிக்கிற மாதிரி வெறும் 2,47,000 கோடி ரூபா கடன் தான் காமிக்கப்பட்டிருக்கு. அதில் ஏதாவது நடந்த குறைபாட்டை வந்து இந்த இடத்துல குறைபாட்டை நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அது வந்து பாராட்டக்கூடியதாக இருக்கலாம். அது இல்லாமல் அதான் அதிகாரிகள் சுற்றி இருக்கக்கூடியவர்கள் வந்து யாருமே இன்னும் வந்து திறமைசாலிகளாகவோ நம்பிக்கைக்குரியவர்களாகவோ அல்லது வந்து உண்மையை சொல்லக்கூடியவர்களாகவோ இல்லைங்க. அது வந்து இது பல பேர், அதாவது முதலமைச்சரே என்று வந்து இந்த துறைகளெல்லாம் கவனம் செலுத்தி செய்கிறாரோ அன்னைக்கு தான் இதுக்கெல்லாம் தீர்வு வர வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு அடிக்கடி திறக்கக்கூடிய கதவையா மற்றவங்களுக்கு திறக்க மாட்டேங்குதுங்க. அதாங்க எல்லாமே அரசியல் ஆதாயத்தோடு இருக்கிற போது வந்து மக்கள் வந்து உன்னிப்பாக கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க. இல்லை இப்போ நம்ம அதை இல்லை கூட்டணி எல்லாம் இப்போ நம்ம பேச வேண்டாங்க. தமிழ்நாட்டில் அதுக்கு இன்னும் நாள் இருக்குதுன்னா 2 வருஷம் 3 வருஷம் இருக்குது. இப்பொழுது வந்து நம்ம இன்னைக்கு இருக்கிற தாவக அரசு பல வாக்குறுதிகளை கொடுத்துக்கிட்டு வந்துருக்கிறாங்க. அந்த வாக்குறுதிகளை அப்படியே நிறைவேற்ற வைக்க வேண்டிய பொறுப்பு தான். அந்த கோணத்திலிருந்து தான் நான் எல்லா விஷயத்தையும் பார்க்குறேன். ஒரு வெளிப்படையான அரசாக இருக்கணும், ஊழலுற்ற அரசாக இருக்கணும், மக்களுக்கு அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை சிந்தாமல் சிதறாமல் கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் வந்து எங்களுடைய ஆம்பிஷன். இப்போ வரக்கூடிய இப்போ வந்து ஒருவேளை வந்து இடைத்தேர்தல் நடந்தால் இந்த 6 இடைத்தேர்தல் வர வாய்ப்பு இருந்தால் அதில் நாங்கள் ஏதாவது ஒன்றில் நாங்கள் வந்து கான்சென்ட்னா அம்பாசமுத்திரத்தில் எங்களுடைய வாக்குகள் மிக அதிகமாக இருக்குதுங்க. தாராபுரம் சட்டமன்றத்தில் புதிய தமிழக வாக்கு உண்டு. விராலிமலையில் நம்பர் 1 வாக்குகள் எங்களுடைய வாக்குகள். அதே போல் திருச்சி கிழக்கு. ஸோ இது மாதிரி இருக்கிறதுனால நாங்கள் இதை வந்து அது குறித்து வந்து நாங்கள் வரக்கூடிய 4ஆம் தேதி அன்னைக்கு புதிய தமிழக கட்சியினுடைய உயர்மட்ட குழு கூட்டம் இங்கே சென்னையில் நடைபெறுகிறது. இந்த இது எப்படிப்பட்ட கூட்டணிகள் எப்படிப்பட்ட நிலைப்பாடுகள்ங்கிறதெல்லாம் ஜூலை மாதம் 4ஆம் தேதி சென்னையில் கூடக்கூடிய உயர்மட்ட கூட்டத்தில் முடிவு செய்வாங்க.